ஒட்டுமொத்தமாக 10க்கும் மேற்பட்ட ரெஸ்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் யார் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. WWE இன்னைக்கு பல ரெஸ்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வெளில அனுப்பியிருக்காங்க. இந்த வெளில அனுப்பின ரெஸ்லர் எல்லாமே WWE கரண்ட் ஸ்டோரி லைனில் இருந்த ரெஸ்லர். அது மட்டும் இல்லாமல் டாப் ஆஃப் த ரெஸ்லராக இருந்தாங்க. இவங்களை WWE ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. யார் யாரை ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோமோ அவங்கள ரிலீஸ் பண்ணாமல் WWE ஷாக்கிங்காக நல்ல ரெஸ்லர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் யாருன்றதை ஒன்று தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக அந்த வகையில் முக்கியமான மெயின் ரெஸ்லரான ஷெய்னா பிளாஸ்டரை WWE ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்கட்டோகாயை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டோரி லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரான் ஸ்ட்ரோமன் கிட்டத்தட்ட WWE 2வது முறையாக பிரான் ஸ்ட்ரோமன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு வாட்டி ரிலீஸ் பண்ணி மீண்டும் WWEல உள்ள கூப்பிட்டாங்க. இப்போ மீண்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. வேற லெவல் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஐக்கிரா ஜாக்சன், கோரா ஜேட், கட்டானா சான்ஸ், கெய்டன் கார்டன்,